இருக்கும், சில பேர்த்துக்கு சப்போர்ட் இருக்காது. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ஒரே மாதிரி சொல்ல முடியாது. பட் எது எப்படி இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க ஏதாவது ஒன்று பண்ணணும். இந்த உலகத்துல எல்லாருமே இண்டிவிஜுவல் பர்சன். ஓகேவா? நீங்க ஒய்ஃபா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், டாட்டரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். பட் தனியா பார்க்கும்போது நம்ம ஒருத்தருமே இண்டிவிஜுவல் இல்லையா? யாரையும் எல்லா விஷயத்துலயும் டிபெண்ட் பண்ணணுங்கிறது இல்லை. அட் சேம் டைம் ஃபேமிலி பாண்டிங் ரொம்ப முக்கியம். நான் எப்பவுமே அப்படிதான் பார்க்குறேன். ஸோ நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது இல்லாம அவங்களுக்கு அதை புரிய வைக்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வீட்டில் கொஞ்சம் நமக்கு சரி வந்து நின்று வேலை செஞ்சு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீ செய்மா அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அது எப்படி இருக்குன்னா சப்போர்ட்டிவா இருக்கு. ஓகே, நமக்கு வந்து நம்ம பண்ணுன்னு ஒரு ஃப்ரீடம், அந்த ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்கன்னா போதும். நின்று வேலை செஞ்சு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன் அவங்க காசு கொடுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நீ செய்ய, உனக்கு வந்து முடியும் அப்படின்னு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டாலே நம்மளால பண்ண முடியும். அந்த ஃப்ரீடம்க்கு நீங்க அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பண்ண போறீங்க? நிறைய பேருக்கு வீட்டில் இருக்கிற பயம் என்னது அப்படின்னா, நம்ம கையை மீறி போயிடுவாங்களோ, நம்ம பேச்சு கேட்காம போயிடுவாங்களோ, நம்மளை மதிக்காம போயிடுவாங்களோ அப்படிங்கிற இது பேசிக் மென்டாலிட்டி. இது வந்து நம்ம குறை சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. எப்படி நீங்க இந்த ஃபேமிலிக்காக கஷ்டப்படுறீங்களோ, சம்பாதிக்கிறீங்களோ, நானும் இந்த ஃபேமிலிக்காக தான் கஷ்டப்பட ரெடியா இருக்கேன், காசு சம்பாதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ இது ஒரு ஃபேமிலியா சேர்ந்து செய்யற விஷயம். அதனால அதை ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு புரிய வைங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க புரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாங்க. மேபி அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்களே நின்று நிதானமா யோசிச்சு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. பட் எது எப்படி இருந்தாலும் சும்மா இருக்காதீங்க. யாருமே காசு யாருக்கிட்டையும் போய் கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் எத்தனை பேர்த்துக்கு இருக்குன்னு தெரியல, உங்களோட இண்டிவிஜுவல் நேம்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு மினிமம் அமௌண்ட் எப்பயுமே ஃபிக்ஸடா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. யாரு எப்போ நம்ம கூட இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, எதுவுமே நம்ம கையில இல்லை. ஓகேவா? இன்னைக்கு இப்படி இருக்கிற நிலைமை நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். அந்த டைம்ல உங்களுக்கு எது உதவும் அப்படின்னா நீங்க வச்சிருக்கிற சேவிங்ஸ் மட்டும்தான். ஸோ உங்களோட ஃபேமிலி பின்னாடி எல்லாருமே இருந்தாலும் காசுங்கிறது ஒன்று ரொம்ப முக்கியமா இருக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க மூவ் ஆன் ஆகுறதுக்கு. அதனால எந்த எமர்ஜென்சி எப்போ வரும் நமக்கு தெரியாது. ஒரு வேலை கத்துக்கிறது கண்டிப்பா சம்பாதிக்கிறதுக்கு தான். ஓகேவா? நம்ம வந்து அந்த சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, சம்பாதிச்சதுல ஒரு பார்ட்டை சேவ் பண்ணுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது வாழ்க்கையில இல்லை அப்படின்னா இன்னைக்கு எல்லாமே சந்தோஷமா இருக்கும். சம்பாதிக்கிறேன், செலவு பண்றேன், அதை வாங்குறேன், இதை வாங்குறேன், அதெல்லாம் முக்கியம்தான். பட் அதுல ஒரு சின்ன பார்ட்டையாவது எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க. நீங்க 500 ரூபாய் சம்பாரிச்சாலும் அதுல ஒரு 200 ரூபாய் அட்லீஸ்ட் எடுத்து வைங்க. நீங்க 50,000 ரூபாய் சம்பாரிச்சாலும் அதுலயே ஒரு பார்ட் எடுத்து வைங்க. அது சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, நாளைக்கு திரும்பி பார்க்கும்போது கண்டிப்பா அது உங்களுக்கு உதவும். உங்களுக்கோ இல்லை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ யாருக்கோ ஒன்று. ஸோ சேவிங்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் பண்றீங்கன்னா ஒரு நோட்டு போட்டு டேட்டா ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சின்ன பிஸ்னஸ் தானே பண்றோம், சும்மா அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு கஸ்டமர் வரும்போதும் அவங்களோட டேட்டா, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வாங்கி வைக்கணும். ஓகேவா? ஸோ அப்பப்போ ஒரு தீபாவளிக்கு ஒரு விஷ் போடுறது, ஒரு பொங்கலுக்கு ஒரு விஷ் போடுறது, அவங்க பர்த்டே நோட் பண்ணி வச்சு ஒரு விஷ் அனுப்புறது, இதெல்லாம் இது எப்படி சொல்றதுன்னா அவங்க யாரும் நமக்கு தெரியாது. பட் நம்ம ரெகுலரா பண்ணும்போது எப்பயுமே அவங்க நம்மள ஞாபகம் வச்சுப்பாங்க. அவங்களுக்கு ஆர்டர் வந்து எங்கேயாவது கொடுக்கணும்னு நினைக்கும் போது நம்மளையும் நினைச்சு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளை பத்தி யாருக்கிட்டையாவது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி. பண்ற ஒரு ரூபாய் கூட கணக்கு எழுதி வைங்க. பிசினஸ்ல கடைக்கு என்ன வாடகை கொடுக்குறீங்க, டீ எவ்வளவுக்கு வாங்குறீங்க, பூ எவ்வளவுக்கு வாங்குறீங்க, சம்பளம் எவ்வளவு கொடுக்குறீங்க, இது எல்லாமே முக்கியம் ஒரு பிசினஸ்ல. அதுவும் சேர்ந்துதான் டிசிப்ளின்ல வரும். ஸோ அப்பதான் உங்களுக்கு எவ்வளவு காசு போகுது, எவ்வளவு வருது. நீங்க வீட்டுல இருந்தே பிசினஸ் பண்ணாலும் சரி, எவ்வளவுக்கு நூல் வாங்குறீங்க, எவ்வளவுக்கு பாபின் கேஸ் வாங்குறீங்க, மிஷின் எவ்வளவு சர்வீஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்க அதுல இருந்து எவ்வளவு சம்பாரிச்சிருக்கீங்க, மீதி இது எல்லாமே. ஸோ ஒரு கால்குலேஷன் நமக்கு வேணும். கண்டிப்பா நம்ம இவ்வளவு போடுறோம், இவ்வளவு வருது. கால்குலேஷன் இல்லைன்னா பிசினஸ்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. வர மாதிரியே இருக்கும், அது வெளியே போயிட்டே இருக்கும். ஓகேவா?